வணக்கம். நாம் இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் அம்மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழின் 6வது மாதமே புரட்டாசி மாதமாகும். சூரியன் கன்னி ராசியில் இருக்கும் நாட்களைத்தான் புரட்டாசி மாதம் என அழைக்கின்றோம். தெய்வங்களின் வழிபாடும் முன்னோர்களின் அருளாசியும் ஒருங்கிணைந்து புரட்டாசியில் கிடைப்பதால் இந்த மாதம் புனிதமான மாதமாக விளங்குகிறது. காக்கும் கடவுள் பகவான் விஷ்ணுவுக்கு உகந்த மாதமாக இம்மாதம் அமைந்திருக்கிறது. புரட்டாசி மாதம் புனித மாதமாகவும் பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் இருப்பதனால் வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மகாலய அமாவாசை என்று குறிப்பிடுவர். மகாலயபட்சம் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் ஆரம்பித்து அமாவாசை வரை நீடிக்கிறது. மகாலயபட்சம் மறைந்த நம் முன்னோர்கள் மொத்தமாக ஒன்று சேரக்கூடும் காலம் என கருதப்படுகிறது. கேதார கௌரி விரதம். சக்தி சொரூபமான பார்வதி தேவி சிவனை நினைத்து வழிபட்டு அதன் பலனாக அர்த்தநாரியாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் ஒன்றுபட்ட தினமே கேதார கௌரி விரதமாகும். லட்சுமி விரதம், அம்மன் விரதம், கௌரி நோன்பு, கௌரி காப்பு நோன்பு என பல பெயர்களால் அழைக்கப்படுவதுண்டு. மேலும் புதன் கிரகத்துக்குரிய மாதம். புரட்டாசி மாதம் 9 கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்துக்குரியதாக காணப்படுகிறது. மேலும் விநாயக பெருமானுக்குரிய விரதங்களும் இந்த மாதத்தில் அமைந்துள்ளன. புரட்டாசியில் வரும் துர்வாஷ்டமி விரதம், ஜேஷ்டா விரதம் ஆகிய 2 விரதங்களும் விநாயக பெருமானுக்கு உரியவையாகும். விரதங்கள் அனுஷ்டிப்பது மூலம் விநாயக பெருமானின் நல்ல ஆசியை பெறலாம். புரட்டாசி மாத அமாவாசை புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது. மறைந்த நம் முன்னோர்கள் மேலுலகில் இருந்து பூமிக்கு வந்து 15 நாட்கள் நம்மோடு தங்கி செல்லும் காலமே மகாலயபட்சமாகும். புரட்டாசி அமாவாசைக்கு 15 நாட்கள் முன்பு வருவது மகாலயபட்சமாகும். இந்த காலத்தில் மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பது சிறப்பாகும். பல தெய்வங்களுக்கு விரதங்கள் அனுஷ்டிக்கும் மாதமும் இந்த புரட்டாசி மாதமே. புரட்டாசி சனிக்கிழமைகளில் பச்சரிசி வெல்லம் கலந்து மாவு உருண்டை செய்து தீபம் ஏற்றி பெருமாளை வணங்க திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பெருமாள் திருமலையில் அவதரித்தது புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் என்று கூறப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் அவதாரமாக காஞ்சிபுரத்தில் வேதாந்த தேசிகர் அவதரித்தது புரட்டாசி மாதத்தில். இவ்வாறு புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் ஆனது. சனிக்கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தான். இதில் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கான ஒரு விசேஷம் இருக்கிறது. திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் மாவிளக்கு ஏற்றி திருவாராதனம் செய்து வழிபடுவார்கள். மாவு உருண்டை என்பது 7 மலையையும் அதன் மேல் பற்ற வைக்கும் தீபம் வேங்கடவனையும் குறிக்கும். சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார். இதனால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து பக்தர்களை காப்பாற்றுகின்றார். இந்த நேரத்தில் சனி பகவான் தன்னுடைய தீங்கு விளைவிக்கும் சக்திகளை இழக்கிறது என்றும் நம்பப்படுகிறது. திருமணம் நடைபெறுவதில் பல தடைகள் ஏற்படுகின்றன. மாப்பிள்ளைக்கு பெண் அமைவதும் பெண்ணிற்கு மாப்பிள்ளை அமைவதும் பெரும்பாடாக இருக்கிறது. இத்தகைய கஷ்டம் உடையவர்கள் தோஷம் நீங்கி திருமணம் நடைபெற புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை நினைத்து விரதம் இருக்கலாம். சமஸ்கிருதத்தில் நவ என்பது 9 என்றும் ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள். புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி துர்கா நவராத்திரி என்றும் நவராத்திரிகள் மிகவும் முக்கியமானது என்றும் கூறப்படுகிறது. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.